எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழ்நாடு மீனவர்கள் 9 பேரையும் 2 விசைப்படகுகளையும் சிறைப்பிடித்த இலங்கை கடற்படை. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் மீண்டும் அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளதாக அண்மை தகவலானது தற்போது வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். மதன், தமிழ்நாடு மீனவர்கள் 9 பேரை இலங்கை கடற்படை கைது செய்திருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. அதாவது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 2 விசைப்படகு மற்றும் 9 மீனவர்களை இலங்கை கடற்படை தற்போது கைது செய்து நடுக்கடலில் வைத்து விசாரணையை நடத்தி வருவதாக முதற்கட்ட தகவல் கிடைத்துள்ளது. அதாவது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கான மீன்பிடி அனுமதி சீட்டு பெற்று மீன்பிடிக்க கடலுக்கு சென்றிருந்தனர். இந்நிலையில் மீனவர்கள் நெடுந்தீவு கடல் பகுதியில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அப்பகுதிக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படை 2 விசைப்படகு மற்றும் அதில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 9 மீனவர்களை சிறைபிடித்து நடுக்கடலில் வைத்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. விசாரணைக்கு பின்னர் இவர்கள் இலங்கை காங்கேசன் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று அதன் பின் இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மீன்பிடி தடைக்காலம் முடிந்து தமிழக மீனவர்கள் தற்போது வரை 75 பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கடந்த வெள்ளிக்கிழமை மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். மீனவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்த பின்பும் தற்போது ராமேஸ்வர மீனவர்கள் இன்று 2 விசைப்படகு மற்றும் 9 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் ராமேஸ்வரம் மீனவர்கள் மத்தியில் ஒரு சோகத்தையும் ஒரு அச்சமான சூழ்நிலையையும் ஏற்படுத்தியுள்ளது. ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி மதன்.